ஒரு சிம்பிளான சோயா சங்க் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு தேவையான அளவு சோயாவை சுடு தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 3 வரமிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஒரு தயிர், ஒரு ஸ்பூன் நிறையா தயிர், உப்பு, இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுது அந்த மிக்ஸியே கொஞ்சம் கழுவி அந்த தண்ணி இப்போது இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்ச சோயா சங்கை போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம சோயா ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா சூடாக நல்ல சப்பாத்தியோட ப்ரெட்டு கூட ப்ரெட்டுக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். அது மாதிரி தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக, தோசைக்கு, எதுக்குனாலும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.